அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் வந்து துபாய் போயிருந்தோம். ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு காலையிலே கடைக்கு போய்ட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானு. மதியானத்துக்கு கையில் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் பிள்ளைங்களுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நெஸ்டோவுக்கு போயாச்சு. நெஸ்டோவில் போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் பிள்ளைங்களுக்கு எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி வந்து துபாய் மால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் தான் போயிருந்தோம். ஸோ வந்து துபாய் மால் வந்து ஈவினிங்கில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால பகலில் கொஞ்சம் வெளியில் எங்கேயாவது கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால பகலுக்கு அதாவது லஞ்சுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அவுட்டிங் ட்ரிப்பு அப்படின்னால இந்த பிள்ளைங்களுக்கு சிப்ஸ் இல்லாமல் இல்லை. ஸோ சிப்ஸு கொஞ்சம் ஜூஸு கேக்கு எல்லாமே வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அதோடையும் தம்பி வந்து மெட்ரோவில் போனதே இல்லை. பிள்ளைங்களும் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையில் மெட்ரோவில் போனது, நாங்கள் துபாயில் இருக்கும்போது போனது. சரி அப்படியே பிள்ளைங்களுக்கும் அதை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ராஷிதியா போயிட்டோம். மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு வண்டி அங்கே போட்டுட்டு அங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ராஷிதியா போயிட்டோம். நமக்கு அங்கே போயிட்டோம் அப்படின்னா வண்டியெல்லாம் போடுறதுக்குமே நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கிங் வந்து 24 ஹவர்ஸ் கொடுப்பாங்க. நம்ம உள்ளே செக்இன் பண்ணி செக் அவுட் பண்ணுற வரைக்கும் நமக்கு 24 ஹவர்ஸ் பார்க்கிங் ஃப்ரீ. ஸோ அதனால் நமக்கு வந்து அங்கே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக நாங்கள் வந்து ராஷிதியா மெட்ரோ ஸ்டேஷனே போயாச்சு. இங்கே வந்து நம்ம போகும்போது நமக்கு வந்து கையில் நோல் கார்டு இல்லையா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவல் கார்டு மாதிரி தனியாக வாங்கிக்கலாம். அதாவது ஒன் ட்ரிப்புங்கிற மாதிரி பர் கார்டு வந்து 10 dirhams அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எல்லாருக்குமே வாங்குற மாதிரி இருக்கும். 5 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இருக்காது. ஸோ எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக கார்டு வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம வண்டி உள்ளே போடுறோம் அப்படின்னா அவங்களுக்குமே தனியாக நோல் கார்டு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம வண்டி உள்ளே போட முடியும். ஸோ அது மாதிரி நீங்கள் யாராவது போடுறதுக்கு இப்போ மேபி மெட்ரோ ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் போகாதவங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே நாங்களும் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. தம்பி ரொம்ப அப்படியே ஆர்வமாக இருந்தான். எப்படி இருக்குமோ என்னமோ தெரிலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தான். சரி எங்களுக்குமே ரொம்ப நாள் ஆயிடுச்சா, சரி அவன்கிட்ட அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வந்தேன். மெட்ரோவில் வந்து நிறைய பேர் போவாங்க. துபாயில் வந்து மெட்ரோங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும். நமக்கு டாக்ஸியில் போகிறதுக்கு இல்லை பஸ்ஸில் போகிறத விட மெட்ரோவில் போகிறது நமக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். டக்குன்னு ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால நம்ம எங்கேயுமே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காது. அதோடய நம்ம லேடிஸ்லாம் தனியாக போகிறோம், பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்குமே தனியாக கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம போகிறதுக்குமே லேடிஸ் தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் கூட பயங்கிறதே இருக்காது. ஸோ துபாய் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே மெட்ரோவும் வந்துருச்சு. நாங்களும் உள்ளே ஏறியாச்சு. நாங்கள் வந்து யூனியன் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து யூனியன் வரைக்கும் தான் வந்து டிக்கெட் எடுத்திருந்தோம். உள்ளேருந்து பார்க்கும்போது வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ரோட் வியூ பார்க்கவே நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியே இருக்கும். நம்ம லேண்ட் ஆகிற சமயத்தில் ஒரு மாதிரி தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும் நம்ம மெட்ரோவில் போகும்போது. ஏரியாலாம் ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே அடுத்தடுத்த ஏரியா வந்துடும். ஸோ அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. தம்பி நல்லா என்ஜாய் பண்ணான். ஸோ அவனுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால அவன் நல்லாவே என்ஜாய் பண்ணான். என் பொண்ணு 2வது பொண்ணுமே ரொம்ப குழந்தையில தான் அவளும் போயிருந்தான். ஸோ அவளுக்குமே அது ஞாபகம் இல்லை. ஸோ எல்லாமே அவளுமே பார்த்துட்டே வந்தாள். இதெல்லாமே வந்து கார் கம்பெனி. ஸோ பேக் சைடில் அப்படியே கார்லாம் போட்டுருந்தாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் என்னம்மா இவ்வளோ கார் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன். இந்த பசங்களுக்கு வண்டி காரு பஸ்ஸு இது மேலே தான் ரொம்ப ஆசை. அது என்னவோ தெரில. பொம்பளை பிள்ளைங்கன்னா ட்ரெஸ்ஸு மேக்கப் ஐட்டம் இந்த மாதிரி அதுங்க இருக்குங்க. இந்த பசங்களுக்கு காரு தான். ஸோ அதை பார்த்துட்டே இருந்தால் அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். அப்படியே பார்த்துட்டு நாங்களும் யூனியன் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வெளியில் அவுட்டிங் வெளியில் மாலுக்கு போயிட்டு அப்படியே மறுபடியும் உள்ளே வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் தான், ரொம்ப நேரம் இல்லை. ஸோ அப்படியே வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பக்கத்துலேயே பார்க்கில் வந்து போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நம்ம வந்து செக் அவுட் பண்ண உடனேயே வண்டி எடுத்துடணும். அதுக்கு மேலே லேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைன் அடிச்சிருவாங்க. ஸோ அதனால் நான் பிளான் பண்ணியிருந்தது வண்டிக்குள்ளே வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். இல்லை சரியாக வராது, நம்ம பார்க்குக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கி வந்து நான் தயிர் சோறும் உருளைக்கிழங்கு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா ஈவினிங் மாலுக்கு போகிறோம் அப்படின்னால எப்படியும் ஈவினிங் வந்து வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ வெயிலுக்கு கொஞ்சம் தயிர் சோறு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதோட எங்கள் பார்க்லேயே சூடாக சமோசாலாம் போட்டு வச்சுருந்தாங்க. இன்னும் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சரி சமோசா வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சமோசா வாங்கிட்டு தயிர் சோறு வச்சு சாப்பிட்டாச்சு. அந்த வெயிலுக்கும் அதுக்கும் அந்த சோறு நிஜமாகவே நல்ல கன்வீனியண்ட்டாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா வயிற்றுக்கு குளிர்ச்சி இதமாக இருந்தது. சரி அதையுமே சாப்பிட்டுட்டு ஒரு
4:30 ஆயிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே 12 மணி இருக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு லஞ்சு சாப்பிட லேட் ஆகிடுச்சு. அதையும் முடிச்சுட்டு சரி அப்புறம் இனிமேல் மாலுக்கு கிளம்பிடலாம், இதுக்கு மேலே வெயிலில் அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு மாலுக்கு கிளம்பியாச்சு. இது அப்படியே ஏர்போர்ட் டனல், அவ்வளோ லாங் டனலாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி துபாயில் நிறையா டனல்ஸ் பார்க்கலாம். ஸோ அது நல்லாவே இருக்கும், உங்களுக்கு அப்படியே குகைக்குள்ளே போயிட்டு வர மாதிரி நல்லா சூப்பராகவே இருக்கும். ஸோ அதெல்லாமே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் உள்ள மால் பெருசாக நான் எடுக்கலை, ஏன்னா நான் ஆல்ரெடி மால் வியூலாம் உங்களுக்கு நான் ஈத் விலாகில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு ஈத் அப்போ ஃபுல்லாக துபாய் மால் தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதில் நான் ஃபுல்லாகவே மால் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஸோ ஒரே மாதிரியே இருந்தாலுமே நமக்கு போர் அடிக்கும். துபாய் மால் பற்றி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இப்போ பார்த்த வியூ நமக்கு எல்லாம் துபாய் கவரு, அப்புறம் துபாய் அப்படின்னாலே ஒரு வியூ மாதிரி கொடுத்துருப்பாங்களே. ஸோ அந்த வியூ தான் நான் அப்படியே வீடியோவாக எடுத்திருந்தேன். உள்ளே போகும்போதே மால்குள்ளே ஒரு சைடு சைனா டவுன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ சைனா திங்ஸ் எல்லாமே விற்கிறது, ஸோ அவங்களோட கல்ச்சர் எல்லாமே இருக்காங்க காமிக்கிற மாதிரி ஒரு ஏரியா நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதையுமே பார்த்துட்டு வந்தாச்சு. இதில் சும்மா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஐட்டம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கிளிப்ஸ் மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைனோசரோட எலும்பு கூட. இது ஆர்டிஃபிஷியல் கிடையாது, இது உண்மை தானா. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே எல்சிடியில் போட்டுட்டு இருந்தாங்க. இது அதோட எலும்புகள் தடைய கிடச்சிருக்கு. ஸோ அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி சூப்பராக நிற்க வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போதே பிரமிப்பாக இருந்தது. ஸோ அதையுமே அப்படியே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கிளிப்பிங் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதுதான் இந்த டைனோசரோட முழு உருவம். ஸோ இந்த மாதிரி தான் அது இருந்திருக்கு. ஸோ அதோட எலும்பு கூட தான் அது. அதுக்கப்புறம் அக்வேரியம்லாம் ரொம்ப பக்கத்துலலாம் பார்க்க முடியல, ஏன்னா நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் சுற்றிட்டு இருந்தோம். செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக கவர் பண்ணிருந்துச்சு. ஒரு சின்ன ஏரியாவில் மட்டும்தான் ஃபிஷஸ்லாம் நின்றுச்சு. சரி அந்த இடத்த மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். கீழே போகும்போது நாங்கள் அப்படியே வேறு பக்கமாக போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அக்வேரியம் கீழேருந்து பார்க்க முடியல. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து எடுத்தது மட்டும்தான் நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடியே நான் அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். துபாய் மால்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. ஸோ அதனால் இதில் நான் பெருசாக சொல்லலை. இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் போயாச்சு. வெளியில் போயிட்டு நைட்டு வியூ மகரிப் டைம் வந்துடும் இல்லையா. ஸோ மகரிப் டயத்தில் புர்ஜ் கலிஃபா லைட்டிங்னால் நல்லாயிருக்கும். ஸோ வாட்டர் டான்ஸ் தம்பிக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதா மெயின் வந்தது. முன்னாடி போகும்போது பகலில் போயிட்டு இருந்தோம். ஸோ வாட்டர் டான்ஸ்லாம் பார்க்கல. வாட்டர் டான்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு 6 மணிக்கு மேலே தான் போடுவாங்க. 6 to 11 எவ்ரி ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை போடுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 6:45 போலலாம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் கரெக்டாக வாட்டர் டான்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு லைட்டிங் இல்லாமல் கொஞ்சம் பகல்லே பார்க்குற மாதிரி இருக்கேன்னு கொஞ்சம் கவலையாக இருந்தது. ஸோ அதனால் ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் தம்பி பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் பின்னாடி அப்படியே பார்க் மாதிரி இருக்கும். ஸோ அதில் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டோம். துபாய் மாலுக்கு போகிறோம் அப்படின்னாலே நல்ல ஸ்டெப்ஸ் நல்லா நிறையா இருக்கும். ஸோ அதனால் கால் வலி தாங்க முடியல, நடந்து கால் வலி தாங்க முடியல. சரி அதனால் பின்னாடி போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வாட்டர் டான்ஸை பார்த்துட்டு பின்னாடி போயிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டு 7:30 மணிக்கு போட்டாங்க. ஸோ அந்த டைம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்போ வரும்போது எல்லாம் பில்டிங் எல்லாம் லைட்டிங்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. புர்ஜ் கலிஃபா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்துச்சு. இப்போ அடிக்கடி பார்த்து என்னமோ பில்டிங் ஹைட்டு குறைஞ்சிருச்சா இல்லை நமக்கு பழகிருச்சாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பழகின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ புர்ஜ் கலிஃபாலையும் UAE ஃப்ளாக்லாம் போட்டாங்க. இந்த தடவை போட்ட வாட்டர் டான்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போட்டதை விட இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. தம்பி நல்லா என்ஜாய் பண்ணான். நல்லா இருந்ததும்மா, நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக பார்த்துட்டு இருந்தான். ஸோ அவ்வளோதான். புர்ஜ் கலிஃபா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் இருந்தோம், ரொம்ப நேரம்லாம் இருக்கலை. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் டான்ஸ் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஃபுட் கோர்ட்டு போயாச்சு.
இங்கே வந்து நம்ம பார்க்கிங் போடுறோம் துபாய் மாலில் அப்படின்னா 4 ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரீ பார்க்கிங். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சாலிக்கில் இது வந்து கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு இதை முடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பியாச்சு. அன்றைக்கி வந்து பிஸா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக ஃபுட் கோர்ட் போகிறோம், பிஸா சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி எழுத்துட்டு வந்தாச்சு. நாங்கள் பிஸா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ தான், மேக்ஸிமம் ஒரு தடவை. இது நாங்கள் வந்து சாப்பிட்டு ஒரு 1-1.5 வருஷம் இருக்கும். பிஸாலாம் அதிகமாக வாங்கி சாப்பிட மாட்டோம். சரி இன்றைக்கி நம்ம மாலில் போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் முன்னாடியே பிளான் பண்ணி தான் தயிர் சோறு எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு போய் பார்த்தோம். பிஸா ஹட்டில் கொஞ்சம் ஆஃபருமே போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப நல்லா நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் ஒரு பீஸு பெரிய பீஸா வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போனேன். கொஞ்சம் ஆஃபர் இருந்ததுனால பிள்ளைங்களுக்கு நல்லா தாராளமாகவே வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ அதெல்லாமே சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். செம்ம சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 9:30 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, வீடு வந்து சேர வேண்டியதுதான். அன்னைக்கு எங்களுக்கு அப்படி தான் போணுச்சு. ஸோ வீக்கெண்ட் இல்லாமல் வீக் டேஸில் நாங்கள் போயிருந்தோம். ஸோ நல்லபடியாக அன்றைக்கி ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்ஷால்லா அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அவுட்டிங் வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.